வணக்கம். இந்த வீடியோவில் ஐசிடி ட்ரைனிங் ஃபஸ்ட்டு டேல தரக்கூடிய 2 அசைன்மெண்ட்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறது. ஸோ அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹைடெக் லேபில் ஐசிடி ட்ரைனிங் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டே ட்ரைனிங் அப்போ 2 அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு அசைன்மெண்ட் லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டரில் தமிழ் டைப் பண்ணி ஒரு 10 சென்டென்ஸ் இல்லை 10 லைன்ஸ் டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். செகண்ட் திங்ஸ் ஒரு நம்மளோட மொபைல் ஃபோனில் நம்மளோட டிஎல்எம் நம்ம டீச் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய டிஎல்எம் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ இந்த 2 விஷயங்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் ஃபாண்டில் டைப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் செட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர், அதாவது நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய எம்எஸ் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். விண்டோஸில் நம்மளுடைய பாஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு இருக்கும். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பொதுவாக டெஸ்க்டாப்பில் இதை நம்மளுடைய ஹைடெக் லேபில் இருக்கக்கூடிய தின் கிளைண்ட்டு. ஸோ தின் கிளைண்ட்டில் லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் இங்கே இருக்கும், டெஸ்க்டாப்லேயே வச்சுருப்பாங்க. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸோ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே இன்டர்நெட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குது. அதில் ஆஃபீஸில் நிறையா அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கீழே பாருங்கள் லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டரை டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணியும் போகலாம், இல்லை அப்ளிகேஷனை கிளிக் பண்ணியும் போகலாம். இப்போ பாருங்கள் லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே அந்த ரைட்டர் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டரோட நம்மளுக்கு அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே நான் டைப் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே என்ன விழுகும் அப்படின்னா இங்கிலீஷில் தான் டைப் ஆகுது. ஏன்னா டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் அதுக்கு கீழே ஒரு டவுன்வர்ட்ஸ் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழில் ஃபாண்ட்டை செட் பண்ணுறதுக்கு ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டே தமிழில் டைப் பண்ணணும். அதுக்காக எப்படி நான் சொல்கிறேன். ஸோ அங்கே டவுன்வர்ட்ஸ் ஏரோ மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு பர்சனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே பாருங்கள் ரீஜியன் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ரீஜியன் அண்ட் லாங்குவேஜ். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ரீஜியன் அண்ட் லாங்குவேஜில். அதில் இன்புட் சோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நிறையா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிறது என்ன அப்படின்னா தமிழ் ஃபோனெட்டிக்ஸ். ஸோ ஏற்கனவே தமிழ் 99 தமிழ் யூனிகோட் இருக்குது. ஸோ இதில் தமிழ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை டைப் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறுறதுக்கு தமிழ் ஃபோனெட்டிக்ஸாக பெட்டராக இருக்கும். ஸோ இந்த தமிழ் ஃபோனெட்டிக்ஸை நம்ம சர்ச் பண்ணோம். அதுக்கு கீழே இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் அப்படின்ட்டு ஒரு 3 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டாட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே அதில் நிறையா லாங்குவேஜ் இருக்குது. அதில் நீங்கள் தமிழ் லாங்குவேஜை சர்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணோம்னா இங்கே தமிழ் அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட்டு தமிழ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தமிழ் கிளிக் பண்ணும்போது அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் தமிழ் ஃபோனெட்டிக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதை நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ இந்த பாருங்கள் தமிழ் ஃபோனெட்டிக்ஸ் M17N அப்படின்னு இருக்குது. ஸோ தமிழ் ஃபோனெட்டிக்ஸ் M17N இருக்குது. ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே கார்னரில் ஆட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த தமிழ் லாங்குவேஜ் இங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ தமிழ் லாங்குவேஜ் இங்கே ஆட் ஆகிடுச்சு. தமிழ் ஃபோனெட்டிக்ஸ் இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் தான் செட்டாக இருக்குது. இதை நம்ம தமிழுக்கு மாற்றணும். ஸோ தமிழ் மாத்திரக்கு என்ன பண்ணோம்னா உங்களுக்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி திருப்பி கார்னர் போனீங்கன்னா இஎன் போட்டு டவுன்வர்ட்ஸில் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இதுதான் லாங்குவேஜ் செட்டிங்ஸ். ஸோ இஎன் போட்டு டவுன்வர்ட்ஸில் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த லாங்குவேஜ் செட்டிங் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நம்மளுக்கு வேணுங்கிறது என்ன அப்படின்னா தமிழ் ஃபோனெட்டிக்ஸ். கீழே கடைசியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் ஃபோனெட்டிக்ஸ் அப்படின்னு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே அவ்வளோதான் முடிஞ்சது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக தமிழில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம AMMA அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அம்மான்னு டைப் ஆகுது. இது மாதிரி ஒரு தமிழ் ஒரு 10 லைன்ஸ் நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணி இதை சேவ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஃபோனில் எடுத்த ஒரு ஃபோட்டோவை, அதாவது டிஎல்எம் ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை எப்படி தின் கிளைனில் ஓப்பன் பண்ணுறது, இது எப்படி நம்ம மெயில் மூலிமா அவங்களுக்கு அனுப்புறது, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தின் கிளைண்ட் மூலிமா அதை அனுப்புறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மள்ட்ட ஒரு டேட்டா கேபிள் இருக்கணும்.
ஸோ டேட்டா கேபிளுங்கிறது ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேபிள். ஸோ ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கேபிளை வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எப்பயுமே வந்து ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பகுதி இன்செர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சார்ஜ் பண்ணுறக்கூடிய பார்ட் அந்த போர்ட்டை வந்து நீங்கள் ஃபோனில் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டா கேபிள் எடுத்துட்டிங்கன்னா 2 பகுதி இருக்கும். ஒன்று வந்து ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் போடுமோ அது மாதிரி ஃபோனில் வந்து நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பார்ட்டை வந்து நம்மளோட தின் கிளைண்டில் இருக்கிற இந்த யூஎஸ்பி டிரைவ்னு ஒன்று இருக்கும். முன்னாடி தின் கிளைண்ட் முன்னாடி ஃப்ரண்ட்லேயே யூஎஸ்பி டிரைவ் இருக்கும். அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துன உடனே உங்கள் ஃபோனில் வந்து அதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்கும். அது மாதிரி உங்களுடைய அந்த தின் கிளைண்ட்லையுமே வந்து பாருங்கள் இப்படி கேட்குது, சாம்சங் ஆண்ட்ராய்டு ஓப்பன் வித் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோன் ஓப்பன் பண்ண உடனே அதிலே வந்து கேட்கும் இந்த அலோ அக்சஸ் டு ஃபோன் டேட்டா அப்படின்னு கேட்கும். அதுக்கு அலோ கொடுத்துருங்க. ஸோ உங்கள் ஃபோன்லேயே வந்து பர்மிஷன் கேட்கும், அலோ அக்சஸ் டு ஃபோன் டேட்டான்னு கேட்கும், அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பேனலில் இழுத்தீங்கன்னா அதில் வந்து ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனல் இழுக்கும்போது ஆண்ட்ராய்டு சிஸ்டம் யூஎஸ்பி ஆப்ஷன் அப்படின்னு கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபைல்ஸ் யூஎஸ்பி ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அது கீழே ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபைல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே போதும். ஸோ ஃபோனும் நம்மளுடைய தின் கிளைண்ட்டும் 2 இப்போ கனெக்ட் ஆயிரும். நீங்கள் ஃபோன் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தின் கிளைண்ட் மூலியமாக இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ சாம்சங் ஆண்ட்ராய்டு இருக்குது. ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே தான், இல்லை வந்து அந்த ஐகான்ஸ் மேலே அந்த சாம்சங் ஆண்ட்ராய்டு ஐகான்ஸ் மேலே நீங்கள் ஓப்பன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் அப்பியரன்ஸ் ஆகும். இங்கே வந்து ஃபோன் இருக்குது. இப்போ என்னோட ஃபோனில் மெமரி கார்டு இல்லாதனால ஜஸ்ட்டு ஃபோன் மட்டும் காமிக்குது. ஸோ மெமரி கார்டு இருந்துச்சுன்னா கீழே எஸ்டி கார்டு அப்படின்னு 2 ஃபோல்டர் காமிக்கும். ஒன்று வந்து ஃபோன் ஃபோல்டர், இன்னொன்று வந்து எஸ்டி கார்டு ஃபோல்டர். நம்ம ஃபோனில் எடுக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸும் டிஃபால்ட்டாக ஃபோனில் தான் வந்து சேவ் ஆகும். சில பேர் மட்டும் தான் எஸ்டி கார்டில் சேவ் பண்ணுற மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே ஃபோன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபோனை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே எதில் சேவ் ஆகும்னா DCIM இந்த ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகும். எல்லாத்தோட ஆண்ட்ராய்டு ஃபோன்லையுமே DCIM அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அங்கே தான் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், எடுத்துட்டிங்கன்னா இப்போ கேமரா அப்படின்னு இருக்குது. இந்த கேமரா மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். DCIM கிளிக் பண்ணுறீங்க, கேமரான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த கேமரா ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து நீங்கள் எடுத்த ஃபோட்டோ. ஸோ நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ தான் சப்போஸ் நீங்கள் வந்து எடுத்த ஃபோட்டோ அப்படின்னா இது எப்படி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறது? அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு கட் காப்பி அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே காப்பி டூ அப்படின்னு ஒரு ஆப்ஷனே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காப்பி கொடுத்து கூட டேரெக்டாக டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை காப்பி டூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த காப்பி டூவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி அப்பியரன்ஸ் ஆகும். இங்கே டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் பிளேஸில் ஒரு எம்டி ஸ்பேஸில் இங்கே செலக்ட் அப்படின்னு இருக்குது. கிளிக் பண்ணி என்ன ஆகும், உங்களுக்கு அங்கே பேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்படி நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வைக்கலாம். இல்லையா, இங்கே பாருங்கள், ஜஸ்ட் மாதிரி அந்த ஃபோட்டோ இப்போ வேறு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு காப்பி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்து சேவ் ஆயிரும். ஸோ இப்படியுமே வந்து அந்த ஃபோட்டோஸை நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பலாம். இப்போ நாம் 2 அசைன்மெண்ட்லேயும் வந்து மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். ஒன்று வந்து தமிழில் டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து ஃபோனில் இருக்கிற கண்டென்ட்டை இங்கே வந்து கொண்டு வந்து வச்சுட்டோம், டெஸ்க்டாப்பில் வச்சுட்டோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோவை டேட்டா கேபிள் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லையா, உங்களுடைய வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் வெப்பை வந்து நீங்கள் ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் மூலிமா ஓப்பன் பண்ணி அது மூலிமா கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அப்படியும் இல்லையா, நீங்கள் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோவை உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் மெயில் ஐடியை வந்து இந்த நம்மளுடைய தின் கிளைண்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோவை இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிருந்து உங்களுடைய அந்த நம்ம எம்எஸோட இமெயில் ஐடிக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து அனுப்ப முடியும். ஸோ ஓகே, இப்போ இந்த 2மே வந்து எப்படி நம்ம மெயில் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு உங்களுடைய டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபயர்பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐகான்ஸையும் கிளிக் பண்ணி போகலாம். இல்லை வந்து அப்ளிகேஷன்ஸ் இன்டர்நெட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, இது மூலியமாக நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபயர்பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் இப்படி தான் இருக்கும். இது வந்து பேக்வேர்ட் பட்டன், இது வந்து ஃபார்வர்ட் பட்டன், இது வந்து ரீலோட் பட்டன். ஸோ இது பேக்வேர்ட் அப்படின்னா முன்னே நம்ம சர்ச் பண்ண இந்த விஷயத்துக்கு இந்த பேக்வேர்ட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா முன்னே என்ன சர்ச் பண்ணோமோ அந்த பேஜை காமிக்கும். ஃபார்வர்ட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஸோ நம்ம வந்து எந்த பேஜ்லேருந்து வெளியே வந்தோமோ அந்த பேஜுக்கு திரும்ப கூட்டு போகும் இந்த ஃபார்வர்ட் பட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இதோட வியூஸ் இப்படி தான் இருக்கும். கீழே ஒரு 3 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட மெனு ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும்.
ஸோ அது கீழே இங்கே ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸில் டவுன்லோட் பண்ண எல்லா விஷயமும் இந்த டவுன்லோட்ஸில் வந்து சேவ் ஆகும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி வந்து மெயில் எது ஓப்பன் பண்ணுறது அப்படி பார்ப்போம். சர்ச் பாக்ஸில் நம்மளுடைய ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோ. ஜிமெயில் சைன்இன் அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜிமெயில் சைன்இன் அப்படின்ட்டு. கீழே சைன்இன் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு சைன்இன் ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும். இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடி அடித்த பிறகு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டையும் நீங்கள் அடிச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கம்போஸ் மூலிமா அவங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண அந்த அசைன்மெண்ட்டை அவங்களுக்கு அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இமெயிலை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நாம் ரெடி பண்ண அசைன்மெண்ட்டை அவங்களுக்கு நம்ம வந்து மெயில் பண்ணணும். ஸோ மெயில் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அது கீழே கம்போஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஜஸ்ட் அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே டு சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குது. அதில் கடைசியில் கீழே பாருங்கள் ஒரு செகண்ட் பட்டன் இருக்குது. ஸோ அட்டாச் ஃபைல் அப்படின்னு இருக்குது. அந்த அட்டாச் ஃபைலை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அன்டைட்டில் 1 அப்படின்னு நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைலை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அனுப்ப போகிறோம். NCERT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெயிலுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். ஆனால் அன்டைட்டில் 1 அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பேரில் க்ரியேட் பண்ணிக்கிங்களோ அந்த பேர் உள்ள ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாகவே இது டெஸ்க்டாப்பில் தான் இருக்கும். சப்போஸ் இல்லையா நீங்கள் டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்க்டாப்பில் நம்மளுடைய உங்கள் ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கடைசியில ஓப்பன் அப்படின்னு பட்டன் இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஓப்பனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைல் வந்து அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ கீழே ரெசிபியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் யாருக்கு அனுப்பணும், NCERT அப்படின்ட்டு ஒரு இமெயில் ஐடி கொடுப்பாங்க. அந்த இமெயில் ஐடியை 2ல் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல வந்து உங்கள் பேரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் கமா ஸ்கூல் பேர் கமா உங்களுடைய எம்இஸ் ஐடி. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய அசைன்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ஈஸியான இந்த 2 அசைன்மெண்ட்டை இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டே அசைன்மெண்ட் ஒர்க் வந்து ஓவர். தென் வந்து ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து நம்ம ஒரு குவிஸ் மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ எப்படி வந்து எம்இஸில் வந்து எக்ஸாமுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 1 மார்க் வந்து அட்டன் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து அட்டன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் செஷன் மார்னிங் செஷனில் சொல்லக்கூடிய 2 அசைன்மெண்ட் ஒர்க்கும் ஓவர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.